ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சாந்தி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. அதாவது ஒரு 10 பிள்ளைங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டிச்சிங்கும் பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிக்கலனா கூட போதுங்க, நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டே இருந்ததுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் படிக்கலனாலும் போதுங்க, வசதி இல்லைனாலும் ஓகே, நல்ல குணமானவராக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராக தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ பொண்ணை படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். அப்பாவும் இவங்களுக்கு 2 அண்ணாங்க. ஸோ அண்ணா வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க குழந்தைய வச்சுட்டு தனிமையில் தான் இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பிரியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்குல யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடால் பிரிஞ்சவங்க. அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால ஸோ இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும், தனியார் நிறுவனமாக இருந்தாலும் ஓகே, இல்லை சின்னதாக ஒரு தொழில் செஞ்சாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்தமாக வீடு நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கன்னியாகுமரியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.